ஏரன் ரைடு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்கன்னா அண்ணா நகர் போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நம்ம சைக்கிளிங் வீடியோ பண்ணி. ஸோ வாரத்துக்கு ஒரு நாள்லாம் இது மாதிரி டைம் கிடைக்கும். அது டைமில் இது மாதிரி கிளைமேட்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. நானும் எப்படி பத்து பரவத்தும் வரமாட்டேன். ஏதோ நம்ம அண்ணன் நினச்சா பண்ணிடணும். அது ரெசல்யூஷனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. என்ன பதிலாக வந்துட்டோம். அதான் சொன்னால் 9 மணிக்குள்ளே வந்துடுவாங்க. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சைக்கிளிங் போகிறேன். ஏரன் ரைடு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்கன்னா அண்ணா நகர் போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 வரத்துக்கு ஒரு 80 85 ஒரு 100 கிலோமீட்டர் வச்சுங்களா. 100 கிலோமீட்டர் வந்துடும். கிளம்புறோம் வீட்டிலேருந்து. இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 29. இந்த வருஷத்தோட கடைசி சைக்கிள் ரைடாக இருக்கும். அது மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்போ நான் டீ சாப்பிட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நம்ம சைக்கிளிங் வீடியோ பண்ணி. ஏன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேதுங்க. ஏன்னா அதுக்கே டைம் போதா, அதனால் வர மாட்டுது. ஓகே, ஏன்னா நம்ம போன இடத்துக்கு நிறைய வீடியோ பண்ணிட்டோம். நம்ம அதிகமாக போகிறது பார்த்தீங்கன்னா 800 போவோம், அப்படி இல்லையா அது பெருமைப்பாளையம் அது மாதிரி போவோம், அப்படி இல்லையா ரெடியூஸ் பலர்காடு அது வீடியோ பண்ணி பண்ணி சரி திருப்பி இதை ஏன்டா பண்ணலான்ட்டுனா சைக்கிளிங் வீடியோ அதளவுக்கு பண்ணது கிடையாது. சரி இன்றைக்கி அண்ணா நகர் போவோம். அங்கே போயிட்டு டீ என்ன சாப்பிட்டு வரலாம். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பலர்காட்டுக்காக போனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு வருங்க. அது ரோட்டில் இத்தனி பக்கத்துலன்னா அது ரோடு இது வரையும் போனதே கிடையாது. அங்கேனா போகலாம் பார்த்தேன். சரி ஓகே, கொஞ்சம் லாங்காகவும் இருக்கும் இது அண்ணா நகரம்னா. இப்படியே ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட வந்துடும். கொஞ்சம் நான் சாப்பிட்டு வரலாம். இது வரையும் நான் சைக்கிளில் போகாத பிளேஸ் இது. சரி போயிட்டு வரலாம் நான் போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மென்னானா பிளான் பண்ணேன். ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச் போய்ட்டு வந்தோம். சரி இதாட்டி மென்னான பிளான் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர்ன்ட்டு முடிவாயிடுச்சு. இந்த வீடியோ சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களாம் பார்ப்பீங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், எங்கேருந்து நான் அண்ணா நகர் போனேன்னா புனேர்லேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் போகிறேங்க. என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ? ஆமாம், பொண்ணு நான் மேப்பில் வச்சு பார்த்ததுக்கு 42 கிலோமீட்டர் எவ்வளோ தாட்டிச்சு. அதனால் ஏரண்டு ஒரு 100 கிலோமீட்டர் ஆனால் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் போன வாரம் நான் பலர்காடு போய்ட்டு வந்தேன். ஆனால் அதெல்லாம் ரெகுலராக போகிற இடத்தால நம்மளுக்கு வீடியோ எடுக்க தோண மாட்டுது. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மட்டும் எனக்கு தூக்கமாக வர மாட்டுது. 11 11 ஆச்சு, 12 ஆச்சு, 12 ஆச்சு, 1 2 2 ஆயிடுச்சு. ஒரு எப்படி சொல்லுது, ஒரு 10 நிமிஷம் வரை அது உறக்கம் இருக்க மாட்டுது. உடனே எப்படி சொல்லுது, கண்ணு முடிச்சுன்னே என்னாச்சும் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. மீதி நாள் தூங்குறதே பார்த்தோன்னா அப்படியே ஒரு 5 ஹவர் தூங்கும் மீதி நாளில். ஆனால் அப்போ எடுக்க சொல்ல ஒரு 11 மணி 11:30 ஆகும். அப்படி விட்டு தூங்குறதுக்கு பார்த்தோன்னா 1 மணி ஆயிரும். காலைல பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்துப்போம். பட் இது மாதிரி டைமில் அது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள்லாம் நம்மளுக்கு லீவ் வருதுல்ல, அது டைமில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அது தூங்க வர மாட்டுது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள்லாம் இது மாதிரி டைம் கிடைக்கும். அது டைமில் இது மாதிரி கிளைமேட்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஏதோ ஒன்று வாக்கிங்கோ சைக்கிளிங்கோ இல்லை பைக்கோ ரோடி போகலாம், ஏதோ ஒன்று பண்ணிடணும். ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம எப்போவுமே காலையிலேருந்து ஒன்றா கிளம்பி வேலைக்கு போவோம், திரும்ப வீட்டுக்கு வரத்துக்கு நைட் ஆயிரும். அப்படியே லைஃப் போக சொல்ல இது ஒரு நாள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் அது கஷ்டம் நம்மளுக்கு என்னான்ட்டு தெரியாது. நீங்கள் எப்போ யார் யார் கேட்பீங்கன்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் நான் கேட்பேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்துங்க. ஒரு 1/2 அன் ஹவர் எப்போ கேட்குறேன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஆடே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆடே போகுது. மீது அது 10 நிமிஷத்துக்குள்ளனா அவனுக்கு பேசுகிறானுங்க. ஏதோ ஒரு 2 சாங்கு போடுறானுங்க. ஒரு எப்போ கேட்குறது எதுக்குன்னா, ஒன்று பாட்டு கேட்கணும், ப்ளஸ் அவங்க பேசுறது கேட்கணும். ஆனால் ஃபுல்லாக ஆடே போட்டால் எவ்வளோ கடுப்பாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் பாருங்கள், ஒரு எல்லா சேனலும் அப்படின்னா பண்ணுறாங்க. ஏதோ ஒரு சேனலில் பண்ண பரவாயில்ல, எல்லா சேனலும் அப்படின்னா பண்ணிட்டு இருக்காங்க. சன்செட் ஆகிட்டு இருக்காரு. ஆனால் நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா மேலே மேகமூட்டமாக இருக்கா, அதனால் பார்க்க முடியாது. அதனால் பாவி ஹோட்டல் ஒன்று ஏற்றிடுறாங்க பார்க்காம. பார்த்தீங்களா, வியூ சூப்பராக இருக்குது. பஞ்சர் ஆகாமல் தான் சரி, எதுவுமே டயரு பழக்க தேங்கி போய் கிடக்குது.
இதெல்லாம் வீட்டில் இருக்க சொல்ல நம்மளால பார்க்க முடியுமா? இது ஒரு நாள் நம்ம வீட்டில் இருப்போம், ஏதோ சொல்லுது 6 நாள் வேலைக்கு போய்ட்டு 1 நாள் வீட்டில் இருக்கிறோமேன்ட்டு வீட்டில் இருப்போம். ஆனால் இது மாதிரிலாம் பார்க்க முடியாது. குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:05 ஆகுது. ரெட்டின்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஓகே, நம்ம நிறைய இது சைக்கிளிங்கை கண்டினியூ பண்ணுவோம். எத்தனை மணிக்கு போய் சேருவோம்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 மணிக்குள்ளே போய் சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சுத்தமாக தூக்கம் இருக்க மாட்டேங்குது. ராத்திரி தூக்கம் வராதா? ராத்திரிகாலம் வர டைமில் நானும் எப்படி பத்து பரம் தூக்கம் வர மாட்டேது. நியூ இயர் ஆனால் நிறைய பேர் நிறைய விஷயத்தில் ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஆனால் அதை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். ஆனால் அது மாதிரி ரெசல்யூஷன் நம்ம எடுத்துக்க கூடாதுங்க. ஏதோ நம்ம அண்ணன் நினச்சா பண்ணிடணும். அது ரெசல்யூஷனு இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். ஆனால் நிறைய பேர் இதுலேருந்து மாறுவோம்ப்பா, இதுலேருந்து நான் சரக்கு அடிக்க மாட்டேன்ப்பா, இதுலேருந்து நான் பாருங்கள் டெய்லி ஜிம்முக்கு போவேன்ப்பா, காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க நிறைய பேர். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம நினச்சா மாறணும், அவ்வளோதான். நம்ம நினைக்கிறதுலாம் இருக்குது. அது ரெசல்யூஷனும் கிடையாது, இசல்யூஷனும் கிடையாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித்குமார் பார்க்கறதுக்கு ஸ்டைலிஷாக ஆகிட்டார். சின்ன வயசு பையன் மாதிரி நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இப்படிலே ஒரு மாறு வரான்ட்டு. ஆனால் அது அவருக்குன்னா அதோட கஷ்டம் என்னான்ட்டு தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க காசு இருக்குதுப்பா ஈஸியாக மாறிடலாம் அப்படி இப்படின்ட்டு. அப்போனா எவ்வளோ பேர் கையில் காசு இருக்காங்க, ஏன் இன்னும் குண்டா அப்படியே இருக்காங்க? கஷ்டப்படணும் எது இருந்தாலும், ஓகேங்களா? அதில் அவர் மோட்டிவேஷன். ஏன்னா அவரோட உடம்பு கண்டிஷன் தெரியும் எல்லாருக்கும் எப்படின்ட்டு. பட் அப்படியும் பார்த்தீங்கன்னா ரசிகருக்காக அவர் பண்ணுறாருன்னா வேற லெவலுங்க. அப்புறம் ரசிகரை சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டாரு. அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குது. ஒரு நல்ல மனிதன், அவ்வளோதான். ஆனால் இந்த அணில் குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்பயும் அதை யோசிக்கிற திறமையாக இருக்காது போல். ஏன்னா கலாய்க்கிறானுங்க. வயசா என்ன சொல்கிறது, வெள்ள முடி அப்படி வச்சு கொஞ்சம் குண்டாக நினச்சாலும் கலாய்க்கிறானுங்க, கொஞ்சம் ஸ்டைலிஷாக வந்தாலும் கலாய்க்கிறானுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பைத்தியம் ஓவராக பூச்சிடும் போல அவனுங்களுக்கு. அதான் சொல்கிறேன், நான் யோசிக்க திறமை கிடையாது அவனுங்களாம் எப்படி இப்படின்ட்டு. அங்கே ஆள் எதுவுமே கெட்டப் செஞ்சு எதுவுமே பண்ண மாட்டார் படத்தில். ஏதோ ஒன்று நடிப்பார், ஆனால் அவர் நம்பர் 1ன்னுவானுங்க. அவனுக்கு என்ன நினச்சிக்கிறானுங்கன்னா யூடியூப்பில் லைக் போட்டால் நம்பர் 1, என்னாச்சு ஒரு விளம்பரம் பண்ணால் நம்பர் 1ன்னுறானுங்க. அஜித்துக்கு விளம்பரம் எல்லாமே அவர் டாப்லாம் இருக்காரு. அதுதான் சொல்கிறேன், அவர் வேற லெவலுங்க. அவர்லாம் சகக்கூடாது. அவர் தனி ஒரு கெத்து. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போனன்ட்டு காரு பைக்குன்ட்டு வாகனங்கள் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவன் லைஃப்பும் ஸ்பீடாக முடிஞ்சிது இல்லை. அதான் பொறுமை கடலையும் பெரியதுன்னுவாங்க. ஆனால் அது பொறுமை இப்போ யாருக்கும் கிடையாது. எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டு. அதெல்லாம் லைஃப்பும் ஃபாஸ்ட்டாக போயிடுது, அவ்வளோதான். வெயில் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் ஆகுது. இனிமேல் கொஞ்சம் டஃப்பாக இவ்வளோனான்னு தெரில, இனிமேல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எத்தனை கிலோமீட்டர் போனோன்னு தெரில. அதை பார்க்குறதுக்கு ரெடின்ஸ் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா 19 காட்டிச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 12-13 கிலோமீட்டர் போனோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரோட்டில் இதுதான் நம்ம சைக்கிளில் ஃபஸ்ட் டைம் மாறுறது. இதுக்கு முன்னாடி சைக்கிளில் இருக்க வந்து ஃபுல்லாக நம்ம அதை என்ன சொல்லுறது, வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, கடற்கரை பக்கமாக போயிடும் நம்ம மேக்ஸிமம். இது மெரினா பீச் அது மாதிரி போகிற மாதிரி இருந்தா. பட் அண்ணா நகர் போகிறதுக்காக நம்ம இந்த ரோட்டில் போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 8:10 ஆகுது. இப்போ தான் மேப் பார்த்தீங்கன்னா இன்னும் அண்ணா நகர் 9 கிலோமீட்டர் ஆகுது. எதை இடம்னு நமக்கு தெரியல. அதான் மேப் போட்டு பார்த்தேன், டவுட்டாக இருந்தது. அப்புறம் மாறி போயிடுச்சு. இங்கே எப்படி கட்டாக வர முடியாது, ஏன்னா இங்கே நிறைய வண்டிங்க போகுது, நிறைய டிராஃபிக் ஜாம். அதனால் நம்ம கட்டாக இதில் போக முடியாது. சரி, மேப் போட்டு பார்த்து பிரிஜிபால் ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூட ஜனமாக இருக்குல்ல அதோட. வா, இன்னைக்கு கூட போறவங்க தொல்லை தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா?
அண்ணா நகர் வந்துட்டாங்க ஐஸ். பட் இங்கே நிறைய கடைங்க மூடி தான் வச்சுருக்கு. நைட்லாம் நல்லா ஃபேமஸ் போல். அகேந்தி பவன் நினைச்சிருக்கா பார்த்துட்டு இருக்கேன். டைம் என்ன ஆகுதுன்னா இருங்க, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:40 வயசு. 8:40 வந்துட்டோம். அதை சொன்னால் 9 மணிக்குள்ளே வந்துடுவாங்க. திங்களை தாண்டி போனால் வர முடியல. ஓகே, கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் வந்துட்டேன். இப்போ போக சொல்ல கஷ்டமாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு நல்ல கடையாக இருக்கா பார்த்துட்டு இருக்கேன். டிஃபன் சாப்பிட்லாமா இல்லை டீ சாப்பிட்லாமான்ட்டு யோசனை பண்ணிக்கிறேன் வயசு. அதுக்கேற்ற மாதிரி என்னாச்சும் கையேந்தி பவன் இருந்ததுன்னா அழகாக சாப்பிட்டு அழகாக போகலாம். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்னா அதிகங்க. ஏன்னா நைட் டைமில் நல்லாயிருக்கும். நைட் டைமில் வந்திருக்கேன் நான். பகலில் சைக்கிளில் ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்ப நாளாக தோணுச்சு சைக்கிளில் நம்ம அண்ணா நகர் போனோம். போகாத இடம் அது சுற்றி சரௌண்டிங் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். மற்ற அண்ணா நகர் மட்டும் கவர் பண்ணல. அதனால் இது இயர் 2 நாள் கவர் பண்ணிடலாம். அண்ணா நகர் வந்துட்டோம். டிஃபன் சாப்பிட்டேன். கரெக்டாக 9:20 ஆகுது. இன்னும் எங்கள் வீட்டுக்கு 40 கிலோமீட்டர் காட்டுது. அண்ணன் தோச்சி ஆசைப்பட்டேன். சரி, நம்ம சுற்றி எல்லா இடத்துலையும் சைக்கிளிங் ஓட்டோம். சரி, அண்ணா நகர் நம்ம சைக்கிளில் வந்து கிடையாது. சரி வந்தேன், அவ்வளோதான். ரைடும் அதுதான். நான் வீட்டுக்கு போய்ட்டு முடியும். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போய்ட்டுனா கம்ப்ளீட்டு. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் பொங்கல் வரும், பொங்கல் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம லைஃப்பை பார்ப்போம். முடியுதா? அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க அதிகமாக. அது செஞ்சாவே நம்மளுக்கு கஷ்டம் அவ்வளோ தெரியாது. ஓகே மக்களே, பாய் பாய் பாய்.